ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம தமிழ் சினிமா படங்களில் அம்மாவா, அப்பாவா, அண்ணனா, தம்பியா, தங்கச்சியா, அத்தையா, மாமனா, அமெரிக்க மாப்பிள்ளையா, ஆண்டிப்பட்டி மாப்பிள்ளையா, ஃப்ரெண்டா, வில்லனா, வில்லனோட அடியாளா, ஹீரோவா, ஹீரோயினா, இந்த மாதிரி பல்வேறு கேரக்டர்ஸில் நடிச்சிருக்கக்கூடிய ஆர்டிஸ்டோட நேமும் சரி, அவங்கள பற்றின டீட்டெயில்ஸும் சரி நமக்கு தெரிஞ்சிருக்காது. பட் படத்தில் அவங்கள பார்த்து நம்ம ரசிச்சிருப்போம், நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நடிகர்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நான் கண்டுபிடிச்சிட்டேன். வீடியோ ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். கிளி ஜோசியம் பார்க்குறவன் பொரோட்டா தட்டவனா ரியல் எஸ்டேட் பண்ணால் இப்படி தான் நடக்கும். வாருங்க வாருங்க வாங்க வாங்க, கிளி ஜோசியம் கிளி ஜோசியம். டேய், நீ அந்த கிளி ஜோசியம் பார்க்குறவன் தானே? ஆமாம் சார். அடிங்க. இவருடைய பேர் அருள்தாஸ். இவர் மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவர். ஆரம்பத்தில் இவர் ஒரு ஃபோட்டோகிராஃபராக பல நிகழ்ச்சிகளில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இவர் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் சினிமாக்குள்ளே நுழைஞ்சு கேமராமேனாக ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. தென் அதுக்கப்புறமா தான் இவருக்கு சினிமாவில் சான்ஸ் கிடச்சி நான் மகானல்ல அப்படின்ற ஒரு படத்தில் நடிக்கிறாரு. உன்னை எதுக்கு வருஷனா தெரியுமா? எதுக்கு? அவர் பொண்ணு பின்னாடி சுத்துறாம அதான் உன்னை 2 தட்டு தட்டுறதுக்கு வர சொன்னான். இவர் அதிகமாக பார்த்தீங்கன்னா தமிழ் படங்களில் போலீஸ், வில்லன், அரசியல்வாதி, ரவுடி, கிராமத்தில் இருக்க ஒரு பெரிய ஆள், இந்த மாதிரி கேரக்டர்ஸில் தான் நடிச்சிருக்காரு. இவர் நடித்த முக்கியமான படங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்மேற்கு பருவக்காற்று, நீர்ப்பறவை, சூதுகவும், விக்ரம், காலா, இந்த மாதிரி படங்கள் சொல்லலாம். நீ வீட்டில் இருக்கணும் அப்புறம் ஜெயிலுக்கு அனுப்ப விட மாட்டேன். அண்ட் ரீசெண்டாக வந்த தாய் கிழவி படத்தில் கூட ஒன் ஆஃப் த சன்னா நடிச்சிருப்பார் அந்த படத்தில். ஆனால் உள்ள கிடக்க வர மாத்தா ஒத்த பொம்பளையா உழைச்சு சம்பாரிச்சு சேர்த்து ஒத்த ரூபாட கடை இல்லாம காடு வீடு இப்படி சேர்த்துருக்காண்டா. எம்புட்டு கஷ்டப்பட்டிருப்பா. கூட ஆர்ப்பா போறீங்க? அட நம்ம கடைசி அடுப்புக்க திங்கிற தவிர வேற ஒன்றுமே ஒன்றதில்ல. கோயில் வேலைக்காவது ஓட்டம். என்னவங்க என்னவே பார்க்குறீங்க? இவருடைய பேர் முனிஸ்காந்த் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இவரோட உண்மையான பேர் பார்த்தீங்கன்னா ராமதாஸ். முண்டாசுப்பட்டி படத்தில் நடிக்கும்போது அந்த படத்துக்கான கேரக்டர் தான் இவருக்கு முனிஸ்காந்த்னு வச்சிருப்பாங்க. அந்த படம் ஹிட் ஆனதுனால அதே பேரையே இவரோட சினிமா பேராகவும் வச்சுக்கிட்டாரு. நான் நடிச்ச படம் 100 நாள் ஓடுற வரைக்கும் இந்த சினிமா லட்சத்தில் பின்வாங்கவே மாட்டேன். இவர் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையில் பிறந்தவர். 2002 நடிகராகணும் அப்படின்ற ஒரு கனவோட சென்னைக்கு வந்திருக்காரு. வந்து பல இடங்களில் ஜூனியர் ஆர்டிஸ்டாக நடிக்கிறதுக்காக வாய்ப்புகள் தேடி அலைஞ்சிருக்காரு. ஆனால் இவருக்கு எந்த ஒரு வாய்ப்புகளுமே கிடைக்காததுனால மலேசியாவுக்கு போயிட்டு 2 வருஷம் நகை செய்கிற தொழில் வேலை பார்த்துருக்காரு. அங்கே வேலை பார்த்துட்டு ரிட்டர்ன் சென்னைக்கு வந்து மறுபடியும் சினிமாவில் முயற்சி பண்ணும்போது வடபழனி கோயிலில் சாப்பாடே இல்லாமல் அந்த கோயிலே படுத்து கிடந்த சம்பவங்கள்லாம் இவருக்கு நடந்திருக்கு. அதுக்கப்புறம் ஷார்ட் ஃபிலிம்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக நடிக்க ஆரம்பிக்கிறாரு. அதன் மூலமாக ஒரு சினிமா வாய்ப்பு கிடைக்குது. அதுதான் முண்டாசுப்பட்டி. இந்த ஒரு படம் தான் அவருடைய லைஃபையே சேஞ்ச் பண்ணி விட்டுருச்சு. அந்த படத்துக்கு அப்புறமா மாநகரம், மரகத நாணயம், ராட்சசன், இந்த மாதிரி படங்கள் எல்லாம் நடிச்சிருக்காரு. காமெடி சீன் மட்டும் கிடையாது, உணர்ச்சி பூர்வமான காட்சிகளையுமே இவரோட நடிப்பு ரொம்பவுமே சூப்பரா இருக்கும். இவருக்கு இருக்க வாய்ஸ்மே ஒரு வித்தியாசமான வாய்ஸ் தான். அதனால இயல்பான உடல் மொழியில அழகா இவர் நடிச்சிட்டு இருக்காரு. ராத்திரி எங்கேயாவது ஆளுகளோட பேசிக்கிருப்பேன். ஏய் என்ன இன்னும் வரலையா? எம்புட்டு நேரம் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் அவன் முண்டாட்டிட்டு இருந்து போன் வரும். அதே மாதிரி எனக்கு என் முண்டாட்டிட்டு இருந்து ஒரு போன் வரும். காலங்கலிகாலம் ஆயிப்போச்சு. நாங்க சொல்ல வேண்டியதெல்லாம் நீ சொல்லி வந்து ஆயிட்டு போங்க. தேவையில்லாதெல்லாம் பேசாதீங்க. பயப்படுறீங்கல்ல. இவருடைய பேர் வந்து முத்துக்குமார். இவர் மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவர் தான். 2002 கூத்துப்பட்டறை அப்படின்னு ஒரு நாடக குழுவில் இணைந்து நடிகராக பயிற்சி பண்ணிட்டு இருந்திருக்காரு. அவருக்கு ஏற்கனவே மேடை நாடகங்களை நடிச்ச அனுபவம் இருந்ததுனால அவருக்கு நார்மலாக சினிமாவிலேயும் நடிப்பு இயல்பாகவே வந்துருச்சு. ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய பேரே குறிப்பிடாம பல படங்களில் சின்ன சின்ன கேரக்டர்ஸ் பண்ணியிருக்காரு. தென் அதுக்கப்புறமா தான் ஆர்யா அண்ட் மாதவன் இவங்களாம் சேர்ந்து நடிச்ச வேட்டை அப்படின்னு ஒரு படம் 2012 ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தில் மாரி அப்படின்ற ஒரு ரவுடி கேரக்டர் பண்ணியிருப்பாரு. இந்த ஒரு கேரக்டர் தான் அவருக்கு ஒரு திருப்பு முனையா அமையுது. ஆட்டோ ஸ்டாண்ட்ல இருந்து பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் எங்க பார்த்தாலும் உங்களை பத்தி தான் பேசுறாங்க. ஏதோ புதுசா வந்து சரக்கெல்லாம் எடுத்துட்டு போயிட்டானாமா. இந்த படத்துக்கு அப்புறமா அவருடைய பேரை வேட்டை முத்துக்குமார் அப்படின்னு மாத்திக்கிறாரு. தென் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காக்கா முட்டை, பேட்டை, மகான், துணிவு, அயோத்தி, இந்த மாதிரி முக்கியமான படங்கள்ல கேரக்டர்ஸும் சூப்பரான கேரக்டர்ஸ் நடிச்சிருக்காரு. இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா சார்பட்டா பரம்பரை படத்துல தனிகா அப்படின்ற ஒரு கேரக்டர்ல நடிச்சது தான் இவருடைய லைஃப்லயே, இவருடைய கெரியர்லயே ஒரு டேர்னிங் பாயிண்ட், முக்கியமான படம் அப்படின்னு சொல்லணும். அந்த அளவுக்கு இந்த படத்துல வில்லத்தனம், உணர்ச்சி கலந்த ஒரு காமெடி லாங்குவேஜ் எல்லாமே கொடுத்திருப்பாரு அந்த ஒரு கேரக்டர்ல. நம்ம முன்னாடி பேசவே கூடாது. பாக்குறதுக்கு தமாசா இருக்கும். கூப்பிட்டு 2 தட்டு தட்டு. இன்னைக்கும் இவர் வில்லனா, குணச்சித்திர நடிகரா, கிராமத்தில் இருக்க ஒரு மனுஷனா, போலீஸா, ரவுடியா, அரசியல்வாதியா அப்படின்னு பல கேரக்டர்ஸுக்கு தன்னோட நடிப்பு மூலமா உயிர் கொடுத்து நடிச்சிட்டு இருக்காரு இன்ன வரைக்கும். ஹலோ டேய், நான் ராஜீவ்காந்தி பேசுறேன்.
யாரா என் மயனாடா ராசுகாந்தி? என்னடா அப்பன்ட்ட திடீர்னு பேசுற? என்னடா? என்ன கோட்டச்சாமி? ஒன்றும் இல்லையா? ஒன்றும் இல்லையா? இவருடைய பேர் சண்முகராஜன். இவர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் பிறந்திருக்காரு. மதுரையில் இருக்கக்கூடிய தி அமெரிக்கன் காலேஜில் படித்தவர். தென் இந்தியாவில் இருக்க புகழ்பெற்ற ஒரு ட்ராமா ஸ்கூலான நேஷனல் ஸ்கூல் ஆஃப் ட்ராமா அப்படின்ற ஸ்கூலில் நடிப்பு பயிற்சி கற்றுக்கிறாரு. ஆரம்பத்தில் நாடக மேடைகளில் நடித்து தன்னோட வாழ்க்கையை தொடங்கினவர் என்எஸ்டி ஸ்கூலில் அவர் நடிப்பு பயிற்சி மேற்கொண்டதுக்கு அப்புறமா சினிமாக்களில் வாய்ப்புகளை தேடி அலைய ஆரம்பிக்கிறாரு. அப்படி தேடி அலைஞ்சு கிடைச்ச ஒரு வாய்ப்பு தான் 2004ஆம் ஆண்டு வெளியான த ஃபேமஸ் கல்ட் கிளாசிக் ஃபில்மான விருமாண்டி. இந்த படத்தில் பெய்காமன் அப்படின்ற ஒரு கேரக்டரில் நடிச்சிருப்பாரு. அந்த ஒரு கேரக்டர் அவருக்கு ஒரு நல்ல அடையாளத்தை வாங்கி கொடுத்துச்சு தமிழ் சினிமாவில். போலீஸ் ஆஃபீஸரா, வில்லனா, அரசியல்வாதியா, கிராமத்தில் இருக்க பெரியவரா அப்படின்ற ஒரு அதிகார தோணியில இருக்க கேரக்டர்ஸ் தான் இவருக்கு அதிகமாக நடிச்சிருக்காரு. இவரோட கம்பீரமான குரலும் நல்ல ஃபேஸ் எக்ஸ்பிரஷனும் கண்கள்லயே எதிராளியை மிரட்டுற தோணியும் இவருக்கு ரொம்ப ஃபேமஸான விஷயம். படத்துல கொஞ்சம் சீன்ஸ்ல வந்தாலுமே ரசிகர்களோட மனதுல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துற அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு போயிடுவாரு. எல்லாம் தெரிஞ்சிருக்கும் போல இருக்குங்க. கோழி குஞ்சு மாதிரி இருந்துகிட்டு கள்ள பிராந்துகிட்ட சவால் விடுதா? அந்த முருகேச பையன் எல்லாத்துக்கும் காரணம். இவர் நடித்த முக்கியமான படங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷால் அவங்களுடைய சண்டைக்கோழி, சூப்பர் ஸ்டாரோட சிவாஜி, மருதமலை, சேவல், வேட்டை, இந்த மாதிரி இன்னும் எக்கச்சக்கமான பெரிய பெரிய வெற்றி படங்கள்ல நடிச்சிருக்காரு. அவனை தூக்கி உள்ளேயாவது போடுங்கயா. முடியாதுங்க. எல்லா பணத்தையும் எப்படியோ ஒழுங்கு பண்ணி லூப் ஹோல இல்லாம பண்ணிட்டான். சட்டப்படி அவனை எதுவுமே செய்ய முடியாதுங்க. சார், நான் கமாண்டர் அஜய் பேசுறேன். பாம்பை கிளியர் பண்ணியாச்சு. உங்க டாக்டர் சேஃபா இருக்காங்க. உடனடியாக அவளை ஹெலிகாப்டர்ல கொண்டு வந்துரு. எஸ் சார். அந்த 2 பசங்கள விட்டுடு. இவருடைய பேர் அஜய் ரத்னம். நடிகராகணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தோட திரைப்படத்துறைக்குள்ள வர்றாரு. 6 அடி 4 அங்குலம் இருக்க உயரமான ஒரு தோற்றத்தை வச்சுக்கிட்டு கம்பீரமான பாடி லாங்குவேஜ், ரொம்ப பவர்ஃபுல்லான வாய்ஸோட உள்ள வர்றவருக்கு வில்லன் கேரக்டரும் அதிகாரமிக்க கதாபாத்திரங்களும் கொடுக்குறாங்க. சார், சைதாபேட் மார்க்கெட்டில் இருக்கிற என்க்ரோச்மெண்ட்ஸை கிளியர் பண்ண வேண்டியது இருக்கு. பொலிட்டிக்கல் ப்ராப்ளம் வரும்னு ஃபீல் பண்ணுறோம். நீங்கள் ஒரு ஆர்டர் இஷ்யூ பண்ணீங்கன்னா எங்களால் ஈஸியாக ஆக்ஷன் எடுக்க முடியும். இவருக்கு அதிகமாக பார்த்தீங்கன்னா போலீஸ் ஆஃபீஸர், ராணுவ அதிகாரி, அரசியல்வாதி, செல்வாக்கு மிகுந்த தொழிலதிபர், இந்த மாதிரி கேரக்டர்ஸ் தான் கிடைக்குது. பட் அந்த கேரக்டர்ஸ்லாம் பயங்கரமான தன்னோட நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு. அப்புறம் 1990 தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, ஹிந்தி அப்படின்ற பல மொழிகளில் தொடர்ந்து குணச்சித்திர கதாபாத்திரங்களை நடிச்சிட்டு இருக்காரு. இவரோட லைஃப்ல இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 300க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்தவர் 3 டிகேட்ஸுக்கு மேலே சினிமா இண்டஸ்ட்ரியில் இருந்துட்டு இருக்காரு. இவர் நடித்த முக்கியமான படங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்டில்மேன், பாஷா, வசூல் ராஜா MBBS, நண்பன், உத்தம வில்லன், புலி, இன்னும் பல படங்கள் சொல்லிட்டு போகலாம். இவர் இப்போ வரைக்குமே படங்கள் அண்ட் டிவி சீரியல்ஸ்லாம் நடிச்சு தமிழ் சினிமாவோட துணை நடிகர்கள்ல முக்கியமான ஒரு நபரா திகழ்ந்துட்டு இருக்காரு. கேட்கறதுக்கு ஆள் இல்லன்னு நினைச்சிட்டானா அவனை போய் அவங்கள ராஜா பார்த்துப்பான். நாம கல்யாண வேலையை பார்ப்போம். இல்ல மாப்ள, என்ன இருந்தாலும் அது தப்புதான். இருங்கடா. ஏய், பேரை சொல்றா. ஏன் பேர் தெரியாம அடி வாங்க மாட்டியா? என்ன அச்சுரியானே? இவருடைய பேர் சுப்பராஜு. இவர் ஆந்திர பிரதேஷ் மாநிலத்தில் பிறந்தவர். இவர் சினிமாவுக்குள்ள வந்ததே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான். இயல்பா இவருக்கே தெரியாம சினிமாவுக்குள்ள வந்திருக்காரு. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர் மேத்ஸ்ல டிகிரி வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறமா ஹைதராபாத்ல இருக்க டெல் கம்ப்யூட்டர்ஸ் கம்பெனில கம்ப்யூட்டர் இன்ஜினியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் டைரக்டர் கிருஷ்ணவம்சியோட அசிஸ்டன்ட் வீட்டில் கம்ப்யூட்டர் ரிப்பேர் பண்றதுக்காக போறாரு. இவர் நல்ல வளர்த்தியா, ஆள் வாட்ட சாட்டமா கம்பீரமா இருக்கவும் இவரை அந்த டைரக்டருக்கு பிடிச்சி போச்சு. இவரை படத்துல நடிக்க வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்றாரு. அப்படி இவருக்கு கிடைச்ச வாய்ப்பு தான் கடகம் அப்படின்ற ஒரு படத்துல நடிக்கிறதுக்கான ஒரு சின்ன கேரக்டர். தென் அதுக்கப்புறமா 2003 தெலுங்குல அம்மா நன்னாவோ தமிழ் அம்மாயி அப்படின்ற ஒரு படத்துல நடிக்கிறாரு. இந்த ஒரு கேரக்டர் தான் அவரை ஒரு நடிகரா மாத்தி ரசிகர் மத்தியில கவனம் பெற வைக்குது. தென் அதுக்கப்புறமா 2004 தமிழ்ல வந்த எம் குமரன் ஷண்டாம் மகாலட்சுமி, இந்த ஒரு படம் தான் இவருடைய முதல் படம். இந்த படத்திலே இவருடைய கேரக்டர் பயங்கர அளவுல பேசப்பட்டுச்சு. இவருக்கு நல்ல ஒரு அடையாளமும் கிடைச்சிச்சு. ஏன்னா ஒரு நெகட்டிவ் ரோல் பிளே பண்ணியிருப்பாரு. மாஸ்டர்டா, அதுக்கு தான் மாசம் மாசம் ஃபீஸ் கட்டனா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போக்கிரி படத்தில் கொரட்டூர் லோகு அப்படின்ற ஒரு கேரக்டரில் நடிச்சிருப்பாரு. ஆதி படத்தில் நடிச்சிருப்பாரு. சரவணா படத்தில் நடிச்சிருப்பாரு. தென் இப்போ ரீசெண்டாக வந்த மதகத ராஜா படத்தில் கூட நடிச்சிருப்பாரு. எங்க கூட ரேஸ் ஓடாம இந்த ஊரை விட்டு நீங்க போக முடியாது. ஓடுறோம், ஆனா இப்ப இருக்க கண்டிஷன்ல ஓட முடியாது. வேணா தனியா ஓடுறோம், பாக்குறியா? தென் இது எல்லாத்தையும் விட பாகுபலி படத்தில் நடித்த குமாரவர்மா அப்படின்ற ஒரு கேரக்டர் தான் ஜப்பான்லையும் இவருக்கு ரசிகர்களை உருவாக்கி கொடுத்துச்சு. இவர் ரொம்ப நெகட்டிவான கேரக்டர்லையும் நடிச்சிருக்காரு. நல்ல பாசிட்டிவான கேரக்டர்லையும் நடிச்சிருக்காரு. காமெடி கேரக்டர்லையும் நடிச்சிருக்காரு. நல்ல ஹைட்டான ஆளு, அமைதியா இருப்பாரு. ஆனா பயங்கரமான பாடி லாங்குவேஜ் இருக்கும், நல்ல வாய்ஸ் இருக்கும். அதுவே இவர் சினிமால நிலைச்சு நிக்கிறதுக்கு ஒரு ரீசனாவும் இருந்திருக்கு இப்போ வரைக்கும். உள்ள ஒருத்தன் ஒத்த ஆள நின்னு வித்த காமிச்சிட்டு இருக்கான். வெளியே இத்தனை பேர் நின்னு என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்களா? எல்லா அக்யூஸ்டையும் ஒரே மாதிரி பார்க்கணும். சார், அவன் அக்யூஸ்டே இல்ல சார். என்ன சயின்டிஸ்டா?
கேருங்க, என் பிள்ளைக்கு மூத்தவ குழந்தனுக்கு கல்யாண தேதி முடிவு பண்ணிட்டேன். விசேஷத்துக்கு இன்னும் 30 நாள் தான் இருக்கு. வேற ஏதாவது பேசுறனா பேசுங்க. இவருடைய பேர் வந்து தென்னவன். இவரை கை தென்னவன் அப்படின்னு கூப்பிடுவாங்க. இவர் கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்தவர். ஸ்கூல் படிப்பை முடிச்சதுக்கப்புறம் நடிகர் ஆகணும் அப்படின்னு ஒரு கனவோட கோயம்புத்தூர்ல இருந்து சென்னைக்கு கிளம்பி வர்றாரு. பல வருஷங்களா ஒரு வாய்ப்புக்காக தேடி தேடி அலைஞ்சிட்டு இருக்காரு. அப்படி தேடினவருக்கு இயக்குனர் பாரதி ராஜா சார் அவர்கள் 1990 இயக்குன என்னுயிர் தோழன் அப்படின்ற ஒரு படத்துல அறிமுகமாகிறதுக்கான வாய்ப்பு கொடுக்கிறாரு. அதுக்கப்புறமும் பெரிய வாய்ப்புகள் இல்லாமல் சின்ன படங்களில் சின்ன சின்ன கேரக்டர்ஸ்லேயே நடிச்சிட்டு இருக்காரு. அப்போ தான் 2002 ஒரு திருப்பு முனை இவரோட லைஃப்பில் நடக்குது. விக்ரம் அவர்களோட ஜெமினி அப்படின்ற ஒரு படத்தில் கை அப்படின்ற ஒரு கேரக்டரில் நடிக்கிறாரு. இந்த கேரக்டர் தான் அவருடைய லைஃபையே சேஞ்ச் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லணும். தேஜா எப்பவுமே என் ஜெமினிக்கு தான் மார்க்கெட்டு. அந்த கதாபாத்திரம் அவருக்கு ரொம்பவுமே ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பு கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் தான் அவரோட பேர் தென்னவன் இருந்ததை கை தென்னவன் அப்படின்னு பேர்லேயே ரசிகர்கள்லாம் கூப்பிட ஆரம்பிச்சாங்க. ஜெமினி படத்துக்கு அப்புறமா ஜே விருமாண்டி, 7G ரெயின்போ காலனி, புதுப்பேட்டை, வாகை சோடவா இந்த மாதிரி படங்கள்லாம் நடிச்சிருக்காங்க. வைத்தியரே, கண்டெடுத்தாங்காட்டு கல்லுதான், எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம். இவருமே ரவுடி, வில்லன், கிராமத்து பெரியவர், அரசியல்வாதி இந்த மாதிரி கேரக்டர்ஸ்ல தான் இயல்பா நடிக்கக்கூடிய ஆளு. இவருமே தமிழ் சினிமாவில் நினைவில் இருக்கக்கூடிய குணச்சித்திர நடிகர்கள்ல ஒருத்தவரா உயர்ந்து நிற்கிறாரு இப்போ வரைக்கும். உனக்கு எங்க அரிக்குதோ தெரியாதப்பா, ஆனா கொத்தால தேவனுக்கு அரிப்படுத்தா சொரியற கருவினி, அது எனக்கு தெரியும். நான் கருவி இல்ல, உறவு. வேலி தாண்டி வர ஒவ்வொருத்தருக்கும் சொல்லிட்டு இருக்கதா எங்க வேலை. எங்க காடு அது. நாங்க கரண்ட் வைக்கிறத ஒரு பைய கேள்வி கேட்க முடியாது. அப்படி நீ கரண்ட் வச்சுனா வேலையை பிடிங்கி போட்டதா எவ்வளவு கேட்க முடியாது. இவருடைய பேரு பவன் கிருஷ்ணா. இவர் தமிழ் சினிமாவில் ஒரு சிறிய கதாபாத்திரத்தில் தொடங்கி அதுக்கப்புறம் ஹீரோவா நடிச்சு தென் ஸ்ட்ராங்கான குணச்சித்திர நடிகரா தமிழ் சினிமாவில் தன்னை நிலைநிறுத்தின ஒரு மனிதன். அதாவது உங்களை கொட்டானுங்களே இந்த இடத்துல, அதே இடத்துல இவனுங்க எல்லாரையும் லைனா நிக்க வச்சு கொட்ட விட்டுண்டா உங்களை கொட்டினவன் யாருன்றதை கண்டுபிடிச்சிடலாம். இவர் 1997 ராசி அப்படின்ற ஒரு படத்துல அன்கிரெடிட்டட் ரோல்ல ஒரு சின்ன கதாபாத்திரம் நடிச்சிருக்காரு. அதுதான் இவருடைய முதல் சினிமா அறிமுகம். தென் அதுக்கப்புறமா உளவுத்துறை படத்துல ஒரு சாங்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. ஆரம்ப காலகட்டத்தில் இந்த மாதிரி சின்ன சின்ன வாய்ப்புகளில் தொடங்கின இவருடைய பயணம் 2007 இவருடைய கெரியரில் பெரிய பிரேக் த்ரூ கிடைக்கிது. அதுதான் பொல்லாதவன் மூவி. அவன் வண்டியை எடுத்துக்கூடாது, நீயும் அவன் நடிச்ச தப்பு. டேய். தென் அதுக்கப்புறமா குருவி படத்துலையுமே வில்லன் கேரக்டரில் நடிச்சிருப்பாரு. இந்த கேரக்டர் விஜய் அவர்களோட படத்தில் நடித்ததுனால ரசிகர்கள் கிட்ட ஒரு நல்ல அடையாளத்தை உருவாக்கி கொடுத்துச்சு இவருக்கு. அதுக்கப்புறம் இவருக்கு தமிழ் சினிமாவில் ஏகப்பட்ட வாய்ப்புகளுமே கிடைச்சிச்சு. திமிரு படத்தில் பண்ணியிருப்பாரு, தகராறு படம், வீரம், வடச்சென்னை, அசுரன் இந்த மாதிரி பல படங்களில் ரொம்பவுமே ஸ்ட்ராங்கான கேரக்டர் ஆர்டிஸ்ட் பண்ணியிருப்பாரு. இல்லடா, இன்னும் செக்யூரிட்டி ஒன்ல தான் வச்சுக்கிறாங்க. கைது போட்டாங்களா? இதோ இந்த தேவடி அப்படினால தான். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி நம்ம தமிழ் சினிமாவில் பார்த்து ரசித்து பெயரே அறியப்படாத நடிகர்கள் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அவங்களையெல்லாம் அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்ப்போம். இந்த வீடியோவில் பார்த்த கேரக்டர்ஸில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நடிகர் யார் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க. அண்ட் எந்த படம் அப்படின்றதையுமே கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.